ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்குமே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுக்குறோம் இல்லையா? பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 5 மாவட்டம் வந்து கொடுத்துட்டாங்க. மீது இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட்டு ஒரு 4, 5 நாட்கள் ஆயிடுச்சு. இனிமேல் அப்டேட் கொடுக்கல. இந்த நாள் தான் இன்றைக்கி அதிரடியாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக அனைத்து 38 மாவட்டத்தில் இருக்கிறவங்க அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கலையா? இன்னும் 33 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். இந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியேற்கு கட்டாயம் இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போகுது. இருந்தாலுமே ரிசல்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ரிசல்ட் வந்து எப்போ வந்து வெளியாகும்? வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் மாதிரி என்ன தகவல் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டை எப்போ அப்டேட் கொடுக்க போகிறாங்க? இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன நிலையில் வந்து இருக்குது? இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. ஒரு 5 நாட்கள் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிலே பண்ணுறாங்க. அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடித்திருக்காங்களா? இல்லையா? டிஆர்எஃப்ல என்ன தகவல் வந்து வெளியாகும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ தான் வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய நிலையில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி சென்னை மாவட்டத்தில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணல் வந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா? இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து நேர்காணல் சென்னை மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிலை தான் நேர்காணலை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்கன்னா கட்டாயம் நேற்றுலேருந்து நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு நேர்காணல் வந்து நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலை பொறுத்தளவுக்கு சென்னை மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு இல்லையா? ஒரு 7, 8 மாத காலங்களாகவே ஆல் டிக்கெட்டே வந்து விடாமல் இருந்து இப்போ வந்து விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் அதில் வந்து போயிட்டு இது பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டுடைய விலையில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாட்கள் ஆயிடுச்சு. இது வரைக்குமே அப்டேட் வந்து கொடுக்கல. இந்த நிலையில் தான் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு வருமா நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்த நிலையில் இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வந்திருக்கா அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்காக தான் இது வரைக்குமே வெயிட் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே ரிசல்ட்டுக்காக எப்போ வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். இதை எப்போ ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் அப்டேட் கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி இந்த ரிசல்ட்டில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் வந்து இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் வெளியாகும் அப்படின்றதில்ல, யாருக்கெல்லாம் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் வந்து என்றைக்கு வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து என்ன நிலையில் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆகிட்டோம், அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்கும், இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டுகள் வந்து இருக்குது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே ஒரு 6, 7 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணி ரிசல்ட்டுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த நிலையில் இப்போ ஒரு வழியாக ரிசல்ட்டு ஒரு 5 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? இதை தொடர்ந்து தான் இன்றைக்கி யாருக்கு வந்து வெளியாக போகுது. ரிசல்ட் வெளியிட்டு ஒரு 4, 5 நாட்கள் ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு கட்டாயம் ஒரு 2 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி டிஆர்எஃப் ஒரு சில தகவலாம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ரிசல்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்காங்க. டிஆர்எஃப் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. யாருக்கு வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலம், கரூர், தென்காசி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த ரிசல்ட்டு வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. சரி, ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை இது வரைக்கும் கொடுத்துட்டாங்க இல்லையா? இந்த மாவட்டங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து
எதனால் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு 90-95% வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து முடித்து வைத்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா, இப்போ செலெக்ஷன் ப்ராசஸிங் வந்து நடத்திட்டு வந்து இருக்காங்க. இதனால தான் ஒவ்வொரு மாவட்டமாகவே செலெக்ஷன் லிஸ்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது நடத்தி முடிந்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே வந்து இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மிஸ்டேக் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸிங் இப்போ தான் வந்து ப்ராப்பராக வந்து நடத்திட்டு வந்து இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலையில் இது வரைக்கும் ஒரு 5 மாவட்டங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? அந்த 5 மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிசல்ட் வெளியிட்ட 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் மூலமாக நீங்கள் என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் இல்லையா? எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முகத் தேர்வு மூலமாக நீ வந்து செலக்ட் ஆகியிருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்க் வந்து எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் அனைத்துமே ஒரிஜினலா அப்படின்றத செக் பண்ணி கட் ஆஃபு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் செக் பண்ணி ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ப்ராப்பராக நடக்கும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்து இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இது வந்து பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு டெம்பரரியான ஒரு லிஸ்ட்டு தான். நீங்கள் அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடித்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாரி உறுதியானது. பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில் இது மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸிங் வந்து இருக்குது. இருந்தாலுமே டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவலும் கிடைத்திருக்கு. கூட்டுத்துறை அமைச்சர் விரைவில் இந்த மந்த் இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கரில் வந்து ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இருக்கு இல்லையா? இந்த வேலையில் ஒரு நிரந்தரமான அரசு வேலையா அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு டவுட்டே ஏற்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெம்பரவரியான வேலைவாய்ப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையா அப்படின்னா கட்டாயம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வருடம் 2 வருடம் கூட ஆகலாம். டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பர்மனெண்ட் கட்டாயம் பர்மனெண்ட்டை வந்து ஆக்கிடுவாங்க. சரி ஓகே. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கட்டாயம் ரிசல்ட் 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியாகிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெளியிட்டால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கரெக்டாக இந்த மந்த்து இறுதிக்குள்ளேயே வந்து முடிக்க வந்து முடியும். சரி ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். அடுக்கடுக்காக நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.